38வது ശ്ലോകം 38வது ശ്ലോകത്തിലെ 4 നാമങ്ങളാലെയാക്കും വാഗ്ദേവികൾ ദേവിയെ സ്തുതിക്കറ. മൂലാധാരൈകനിലയാ ബ്രഹ്മഗ്രന്ഥി വിഭേദിനി മണിപൂരാന്തരുദിത விஷ்ணுகிரந்தி விபேதினி. மூலாதாரம் அப்படிங்கிற நாபிக்கு கீழே இருக்கிற பத்மத்தில ஆதார சக்தியாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி, சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கிற பிரம்மகிரந்திய பிளர்க்கிறவளாக்கும் தேவி, மணிபூர சக்கரத்தோடு உள்ள பிரகாசிக்கிறவளாக்கும் தேவி, மணிபூர சக்கரத்தோடு மேல் பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு கிரந்தியை பிளர்க்கிறவளும் தேவிதான். இப்படியாக்கும் வாக்தேவிகள் இந்த ஸ்லோகத்துல தேவிய ஸ்துதிக்கிறா. 99வது நாமமாக்குமே பார்க்கிறோம். மூலாதாரைக நிலையா. மூலாதாரம் நாபிக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்தானம் முக்கிய ஸ்தானமாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. என்னத்தினாலேயாக்கும் அது அப்படி ஒரு முக்கியமான ஸ்தானம் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மூலாதாரம் அப்படிங்கிற இடத்துல சைலண்ட் மோடுல தேவி வசிக்கிறா. ചലനമില്ലാതെക്ക് നിശ്ചല അവസ്ഥയില വസിக்கிறா. நட்டலுக்கு நடுவால சுஷும்னா நாடி இருக்கு. சுஷும்னா நாடியில ஓரோ ஸ்தானத்திலையும் இருக்கிற எனர்ஜி கேந்திரங்களும் இருக்கு. அதாக்கும் നമ്മൾ 10 ஷடாதார சக்கரங்கள். உச்சந்தலையில இருக்கிற எனர்ஜியாக்கும் எனர்ஜி கேந்திரமாக்கும் சஹஸ்ரார பத்மம். சஹஸ்ரார பத்மம் பிரெயினோடு பிரவர்த்தனத்துக்கு ஆதாரமான பிராண எனர்ஜியாக்கும். அந்த பிரெயின்லேருந்து உண்டாகிற ஆத்மாவிலேருந்து வர எனர்ஜியாக்கும் சரீரத்தில் சிருஷ்டிகளை செய்யறது. கண்ணு, மூக்கு, காது, கை, காலு இப்படி இருக்கிற சிருஷ்டிகளை எல்லாம் பண்றது. மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் இதெல்லாம் பிரெயினை ஆசிரியிச்சாக்கும் உள்ளது. நம்மளோட கண்ணோடு பார்வை அப்படிங்கிறது கண்ணை ஆசிரியிச்சுண்டாக்கும் இருக்கு. அதே மாதிரி மூக்கோடு கிராண சக்தி அப்படிங்கிறது மூக்கை ஆசிரியிச்சுருக்கு. காதோடு சிரவண சக்தி அப்படிங்கிறது காதை ஆசிரியிச்சுண்டு இருக்கு. சஹஸ்ரார பத்மத்தோடு ஒரு சைடு வழியாவாக்கும் கீழுக்கு நட்டல்லு போறது. நட்டல்லோடு கீழே அச்சத்துல சுஷும்னா நாடி அவசானிக்கும். ஜனன நேரத்துல சிரசிலேந்து அந்த எனர்ஜி அப்படிங்கிறது ഓരോ അവയവങ്ങളെയും സൃഷ്ടിച്ച് സുഷുമ്നയോട് അറ്റത്തില നിന്നുണ്ട്. അതായത് ജനനേന്ദ്രിയത്തുക്കും മലദ്വാരത്തുക്കും നടുവിൽ നിന്നുണ്ട് സൃഷ്ടിയെ പൂർണ്ണമാക്കും. பிரெயின்ல இருக்கிற அந்த எனர்ஜியாக்கும் சரீரத்தில எல்லா அவயவங்களையும் சிருஷ்டிக்கிறது. சிருஷ்டி பூர்ணமாக்கிறது அந்த சுஷுமனையோடு அச்சத்தில் நின்றுண்டாக்கும். அதுக்கப்புறமா எனர்ஜி அங்கேயே ஸ்திதி பண்ணுறது. ഓരോ പോയിന്റിലെ ഉക്കാന്നിട്ട് സൃഷ്ടി പண்றது, ഓരോ ചക്രവും സ്പന്ദിക്കുന്നത് ഓരോ മന്ത്രാക്ഷരങ്ങളിലെ ആക്കും. ഓരോ ചക്രങ്ങൾക്കും ഓരോ മന്ത്രാക്ഷരങ്ങൾ இருக்கு.
அந்த மந்திராட்சரங்களாலே ஆக்கும் ஓரோ சக்கரமும் ஸ்பந்திக்கிறது, துடிக்கிறது. அதனாலேயாக்கும் மூலாதாரம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ சிரஷ்டதை. அந்த மூலாதாரத்தை வாசஸ்தானமாக்கினவளாக்கும் தேவி. அதாக்கும் இங்க சொன்னது 99வது நாமத்துல மூலாதாரைக நிலையா அப்படின்னு. மூலாதார ஏக நிலையா, மூலாதாரைக நிலையா அப்படின்னு சொன்னது. மூலாதாரம் ஏக நிலையமாயிருக்கிறவள். சுஷும்னியோடு ആരംഭസ്ഥാനം, മുഖ്യസ്ഥാനമാക്കും മൂലാധാരം. മൂലം அப்படின்னா ஆரம்பம், ஆரம்பஸ்தானம், மூலாதாரம். குண்டலினி சக்தியோடு ஆதாரம். அந்த மூலாதாரத்துல குண்டலினி சக்தி இருக்கு. நட்டலுக்கு உள்ள இருக்கிற முக்கியமான நாடியாக்கும் சுஷும்னா நாடி. குண்டலினி சக்தியோடு ஆதாரமான ஸ்தானம், அதனால மூலாதாரம். மூலாதார ஸ்தானத்துல குண்டலினி சக்தி எப்பவும் சைலண்ட் ஆயிட்டு சர்ப்பாகாரத்துல 3.5 ചുറ്റായിട്ട് இருக்கு. அதனாலேயாக்கும் குண்டலினி அப்படின்னு சொன்னது. குலகுண்டம் அப்படிங்கிற மூலாதாரத்துல 4 தள பத்மம் இருக்கு. 4 தளம் இருக்கிற பத்மத்தோடு கர்ணிகாஸ்தானம் மத்திய பிந்துவாக்கும் குலகுண்டம். குண்டல ஆகிருதி, அதனால குண்டலினி. குண்டு அப்படின்னா குழி. 3.5 ചുറ്റുള്ള സർപ്പം അതിനോട് മുഖത്തെ அந்த ചുറ്റാ കിടக்கிற அந்த சரீரத்துக்குள்ள மறைச்சுண்டு பூமி தத்துவத்துல லலிதாம்பிகை தேவி எப்பவும் வசிக்கிறார். 3.5 ചുറ്റുള്ള சர்ப்பத்தோடு வடிவில் வசிக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் குண்டலினி சக்தி இருக்கு. சிருஷ்டி நடத்துறதுக்கு சாதாரண ஜனங்களுக்கு குண்டலினி சக்தியாக்கும் பிரவர்த்திக்கிறது. பிரவൃத்தி மார்க்கம் இருக்கிற தேவியோடு கிரியாசக்தியாக்கும் குண்டலினி சக்தி. சாதகர்களில் குண்டலினி சக்தி உணர்ந்து ஆக்டிவேட் ஆயிண்டு மூலாதாரத்திலேருந்து மேல் பக்கத்துக்கு சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா சக்கரங்கள் வழி சகசிரார பத்மத்தில் 1000 தளங்கள் இருக்கிற சகசிரார பத்மத்தில் இருக்கிற சிவனுமாயிட்டு ஐக்கியம் பிராபிக்கிறது. பிரவൃத்தி மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கும் நிவൃத்தி மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கும் குண்டலினி சக்தி பிரவர்த்திக்கிறது. அந்த சகசிரார பத்மத்தில் சிவனோடு கூடிட்டு சம்மேளிச்சு அந்த சிவனையும் கூட்டிண்டு திரும்ப மறுபடியும் ഓരോ ചക്രങ്ങളിലെ റെസ്റ്റ് എടുത്തിട്ട് മൂലാധാരത്തിലെ മറുപടിയും വന്ന് കുണ്ടലിനി ശക്തി വസിക്കറ. நாபிக்கு கீழே இருக்கிற மூலாதார சக்கரம் அதில் வசிக்கிற குண்டலினி சக்தி பூமி தத்துவத்தில் வசிக்கிற குண்டலினி சக்தியை ஆக்கும்.
നമ്മൾ இந்த மூலாதார ஏகநிலையா அப்படிங்கிறதுல பார்த்தது. மூலாதார ஏகநிலையா அப்படின்னு நம்ம பார்த்தது. நூறாவது நாமம் பிரம்மகிரந்தி விபேதினி. சுவாதிஷ்டான சக்கரத்துல பிரம்ம கிரந்திய பிளர்ந்தவள் அப்படின்னு அர்த்தம். லலிதா சகஸ்ரநாமத்துல 1000 நாமங்களாக்கம் உள்ளது. அதுல 100 நாமங்கள் இதோடு கூடிட்டு முடிவடைகிறது. மூலாதாரத்திலிருந்து உயர்ந்து குண்டலினி சக்தி சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற நாபிக்கு மேலே இருக்கிற சக்கரத்துல அந்த ஜல தத்துவத்துல வந்து சேர்ந்துட்டு அந்த ஜல தத்துவத்தையும் அதாவது சுவாதிஷ்டான சக்கரத்தையும் கடந்து மேல்பக்கமா பிரயாணம் நடத்துறது. சுவாதிஷ்டான சக்கரத்துல பிரம்மகிரந்திய பிளர்ந்து மேல்பக்கத்துக்கு உயர குண்டலினி சக்தியான லலிதாம்பிகை. அதாக்கும் இங்க பிரம்மகிரந்தி விபேதினி அப்படின்னு சொன்னது. நூற்றி ஒன்னாவது நாமம் மணிபூராந்தருதிதா. மணிபூர அந்தஹ உதிதா. மணிபூர அந்த அதுக்கப்புறமா ஒரு விசர்க்கமாக்கம் உள்ளது அந்தஹா. அந்த விசர்க்கத்துக்கு பதிலாவாக்கும் ரூ சேர்த்தது. அதனாலே ஆக்கும் இங்க மணிபூராந்தருதிதா அப்படின்னு சொன்னது. மணிபூர அந்தஹா உதிதா அந்தருதிதா. நாமங்களுக்கு நடுவுல பதத்தை பிரிக்கிறதில்லை லலிதா சகஸ்ரநாமத்துல. இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிட்டு பார்த்ததாக்கும். ருதிதா கிடையாது, அங்க உதிதா அப்படிங்கறதாக்கும். அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிட்டு அதை பார்த்ததாக்கும். அப்ப இந்த நாமம் மணிபூராந்தருதிதா. நாபிக்கு மேல மணிபூரம் அப்படிங்கிற சக்கரத்துக்கு உள்ள பிரகாசிக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. அந்தஹா மணிபூரம் அப்படிங்கிற சக்கரத்துக்குள்ள உதிதா உதிச்சு பிரகாசிக்கிறவள். 10 தளம் இருக்கிற சக்கரமாக்கும் மணிபூர சக்கரம். அங்க 47 உபசாரங்கள் சகிதம் தேவிய ரத்னமாலைகளால ஆராதிக்கப்படுறது. மணிபூரம் அப்படிங்கிற ஆதார சக்கரத்துல 47 உபாசனைகளோடு கூடிட்டு சாதகன் தேவிய பூஜிக்கிறார். மணி சொன்னா ரத்னம், ரத்னங்களால பூரம் நிறைஞ்சது. அக்னி தத்துவமாக்கும் அங்க
ഉള്ളത്. നൂറ്റിരണ്ടാമത് നാമം വിഷ്ണുഗ്രന്ഥി വിഭേദിനി. അനാഹത ചക്രത്തിലെ വായുതത്വമാക്കുമുള്ളത്. மணிபூர சக்கரத்துக்கு மேலேயாக்கும் அநாகத சக்கரம் இருக்கு. அநாகத சக்கரத்துல இருக்கிற விஷ்ணு கிரந்திய பிளர்க்கிறவளாக்கும் தேவி. சூரியகண்டத்தை பிளர்க்கிறவள். എന്നിട്ട് அங்கேருந்து மேல் பக்கமா யாத்திரையாகிறா. മുപ്പത്തെട്ടാമത് ശ്ലോകത്തിലെ மொத்தம் 4 நாமங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். 8 அக்ஷரங்களோடு கூடின 4 நாமம். மூலாதாரைக நிலைய, பிரம்மகிரந்தி விபேதினி, மணிபூராந்தருதிதா, விஷ்ணு கிரந்தி விபேதினி. மூலாதாரேக நிலையா பிரம்மகிரந்தி விபேதினி, மணிபூராந்தருதிதா, விஷ்ணு கிரந்தி விபேதினி. மூல ஆதார ஏக நிலையா கூடி சேர்ந்தாக்கும் மூலாதாரைக நிலையா, பிரம்மகிரந்தி விபேதினி கூடி சேர்ந்து பிரம்மகிரந்தி விபேதினி. மணிபூர அந்தருதிதா, மணிபூராந்தருதிதா, விஷ்ணு கிரந்தி விபேதினி, விஷ்ணு கிரந்தி விபேதினி கூடி ചേർത്ത விஷ்ணு கிரந்தி விபேதினி.